வரும்போதும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் உங்களுக்கு வந்து மாறும். ஸோ பேசிக்காக வந்து நம்ம எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல், அதுதான் பேசிக் மாடல். ஸோ அதில் வந்து நமக்கு 9.1 கிலோவாட் பேட்டரி, அது வந்து நமக்கு 140 ரேஞ்சு. ஸோ அது வந்து வெறும் 3.5 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து வந்து பிக் வேரியன்ட் வந்து நம்ம பிஆர்னு சொல்லுவோம், 180 ரேஞ்ச் அது. அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 180 ரேஞ்சு. டாப் மாடல் வந்து எக்ஸ்ஆர்னு சொல்லிட்டு வித் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இருக்கு, அது வந்து 4.50. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட வெஹிக்கிள் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து நமக்கு என்னன்னா ஆயிலர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இருக்கிற காம்படிட்டிவ் செக்மெண்ட்லேயே வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வெஹிக்கிள், அதே மாதிரி வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான வெஹிக்கிள். இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்கேட் போர்ட் சேசஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் என்னன்னா நமக்கு பேட்டரி வந்து சேசஸ்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ஈவனாக இருக்கும். ஈவன் லேடி டிரைவர்ஸ் வந்து அதை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஹேண்டில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். டயர் சைஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு 2 வீலர் நம்ம எடுத்து ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வெஹிக்கிள் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்கும், ஸ்ட்ராங் ரோபஸ்ட்டு. அதே மாதிரி நமக்கு வந்து மோனோகாக் சாசி, நமக்கு இன்டகிரேட்டட் சேசஸோட அந்த ஃப்ரேமும் வந்து சேர்ந்து வரும். ஃப்ரண்ட் பாடியும் கீழே இருக்கிற சேசஸும் ஒரே பீஸ் தான். ஸோ இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு வெஹிக்கிளோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டெபிலிட்டியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து லேடி டிரைவர்ஸ் வந்து நம்ம லான்ச்சுக்கு நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே அவங்க இப்போ வந்தாங்க. ஸோ எல்லாருமே இன்னைக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அவங்ககிட்டயும் நம்ம வந்து வெஹிக்கிளோட ஃபீட்பேக் பற்றி நம்ம கேட்போம். மேடம் சொல்லுங்க. வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் அதெல்லாம் இல்லாமல் இது வந்து பொல்யூஷன் மெயினாக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் தான். இதில் பொல்யூஷன் கிடையாது. ஸ்மூத்தாக இருக்குது. வண்டி வந்து உட்காந்து போகிறதே தெரியாது. எங்களுக்கு வந்து பேக் பெயின் அதிகமாகிடும். மற்ற ஆட்டோக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அதிகமாக இருக்கும். நான் ஒரு 9 இயர்ஸ் நான் ஆட்டோ டிரைவர். ஸோ எனக்கு வந்து இந்த வெஹிக்கிள் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஃபீலே தெரியல, ஆட்டோ ஓட்ட ஃபீலே தெரியல. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ஹேண்டில் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரெண்டாவது எனக்கு வந்து வீசிங் இருக்கிறதுனால எனக்கு இந்த பொல்யூஷனும் எனக்கு இல்லை. ரொம்ப 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 என்ஜாய்மெண்ட்டோட தான் இந்த வண்டியை நாங்கள் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் வந்து சார் செஞ்சு கொடுத்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வீரப்பெண்கள் சார் மூலயமா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். லொகேஷன் லைட்டிங் போயிட்டு. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ அனைவருக்கும் வணக்கம். வந்து நம்ம வந்து இவி வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். 110 இவி வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா 110ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயிலர் மட்டும் தான் 110ன்றது நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ்னு ஸோ வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 years வாரண்டி, 2 lakhs கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி. பர்சன்ட் போட்டோம்னா ஓகே. வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி வாரண்டி வந்து 7 years + 2 lakhs கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம். டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐபுலி பவர் வந்து 140 வரைக்கும் நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இது வந்து ஈஸியாக வந்து ஃபுல் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து சிட்டி, ஒன்று வந்து மேக்ஸ், ஒன்று ஃபாஸ்ட் சார்ஜர். இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 130 உங்களுக்கு மைலேஜ் வரும். இதே மேக்ஸ் எடுத்தீங்கன்னா 180 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வரும். இதே ஃபாஸ்ட் சார்ஜிங், அதாவது CCS2 ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் வருது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150, 160 வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் வரும். இந்த CCS2 சார்ஜர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம செக்மெண்ட்டில் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு செக்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் இந்த 3 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஷெப்பர்ட் ஆப்பில் இருந்து, ஸோ வாரண்டிலேருந்து பேட்டரி பேக்கப். இதே சிட்டியில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 கிலோவாட் பேட்டரியில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இதே மேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17.2 கிலோவாட் வந்து பேட்டரி பேக்கப் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதே மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 19.2 கிலோவாட் பேட்டரி வந்து நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஆயிலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2018 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா த்ரீ வீலர் கார்கோ தான் நம்ம ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2024 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் வெஹிக்கிள் நம்ம வந்து லான்ச் பண்ணோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனோட அப்போ வெஹிக்கிள் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா த்ரீ வீலர் கார்கோ ஆகட்டும், பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆகட்டும். ஸோ +1500 பேலோடு இருக்குது. ஸோ 110 பேலோடு இருக்குது.
ஸோ எல்லா செக்மெண்ட்லையும் கஸ்டமர் வந்து ஸோ யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா செக்மெண்ட்லையும் உங்களுக்கு வந்து பேலோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே லாங் ரேஞ்சும் இருக்குது. இப்போ ஸ்டாம்னு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் லாங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1500 பேலோடோட உங்களுக்கு வந்து 200 மைலேஜோட உங்களுக்கு வந்து ஸ்டாம் பைக் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து டர்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் நீங்கள் வந்து மைலேஜ் யூஸ் பண்ணலாம், மைலேஜ் வரும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 59999 உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 59999 உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து செக்மெண்ட்ல நம்ம வந்து மோட்டார் ஆட்டோமொபைல் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா EV செக்மெண்ட்ல இதுதான் பெஸ்ட் ப்ரைஸ். காம்படிட்டரோட நம்மளுக்கு வந்து ஆயிலர்ல பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட் ப்ரைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.2 ப்ரைஸ், அதாவது மேக்ஸ் ரேஞ்சுன்னு நான் சொல்றேன். 7,20,000 ரூபாய் ப்ரைஸ் இங்கே வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா 180 மைலேஜ் உங்களுக்கு வரும். இதே ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.2 அது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங். நான் எல்லாமே சொல்றது வந்து எக்ஷோரூம் ப்ரைஸ். ஸோ காம்படிட்டிவோட பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைஸ் வந்து பெட்டர், உங்களுக்கு காம்படிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து இருக்கிறதுலே நம்ம செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ வாடிக்கையாளர் பயனடைஞ்சிக்கலாம். லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எம்எஸ்ஜே மோட்டார்ஸ் அரும்பாக்கம். ஸோ அரும்பாக்கம் பார்த்தீங்கன்னா உட்லண்ட்ஸ் ஹோட்டல் ஆப்போசிட்லேயே இருக்குது நம்மளுக்கு. அதாவது வண்டி வாங்கணும் அப்படின்னீங்கன்னா வரலாம். டெஸ்ட் ட்ரைவ் வேணாலும் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் இருக்குது. நீங்கள் கஸ்டமர்ஸ் யாராவது கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து டெஸ்ட் ட்ரைவ் கொடுப்பாங்க. ஸோ ட்ரையல் வேணும், 1 day 2 day ட்ரையல் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ட்ரையல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இனிஷியல் அமௌண்ட் என்ன பே பண்ணுவீங்க? இனிஷியல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 to 95% வரைக்கும் ஃபண்டிங் தருவாங்க. 100% கூட கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த கஸ்டமரோட ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஸோ நேஷனலைஸ் பேங்க்லேருந்து IDFC ஆகட்டும், SBI ஆகட்டும், ICICI எல்லாருமே ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஸோ டர்னோ, இதுமாரி நிறைய ஃபைனான்ஸ் வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 100% கூட ஃபண்டிங் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் த கஸ்டமர்ஸோட ப்ரொஃபைல், அவங்களோட சிபில் ஸ்கோர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% உங்களுக்கு வந்து 80% வந்து உங்களுக்கு 80% உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஆயிலர்ல இருந்து MSJ ஆயிலர்ல இருந்து நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நியோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சைஸ் ஆட்டோ, காம்பேக்ட் சைஸ் ஆட்டோ வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து நம்ம ஐசிடின்னு சொல்லிட்டு ஷேர் ஆட்டோ மாடல் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நியோன்னு சொல்லிட்டு காம்பேக்ட் சைஸ்ல சிட்டிக்கு வந்து யூஸ் பண்ற மாதிரி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ